ராதா வல்லப கோவிந்தா. இப்போ நம்ம 81 தசகங்கள் நாராயணியத்தில் பூர்த்தி பண்ணிட்டு 82வது தசகத்துக்கு வந்திருக்கோம். இது உஷா பரிணயம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். பிரத்யும்னோ ரௌக்மணியே சகலு தவகலா சம்பரேணா ஹிருதஸ்தம் ஹத்வாரத்யா சஹாப்தோ நிஜபுரமஹரத் ருக்மிகன்யாம் சதன்யாம் தத்புத்ரோத அனிருத்தோ குணநிதிர் அவஹத் ரோச்சனாம் ருக்மி பௌத்ரீம் தத்ரோத்வாஹே கதஸ்துவம் ஞவதி முசலினா ருக்மயபி தியூத வைராத். இதில் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய வம்சாவளி வருது. கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ மனைவிகள். அதில் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் பிறந்தவர் பிரத்யும்னன். இதில் பிரத்யும்னோ ரௌக்மணியஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. அதாவது ருக்மிணி பிரத்யும்னனை பெற்றாங்க அப்படின்றது இதில் வருது. அப்போ அவன் உம்ம கலையோட கூடினவன், சுவாமியுடைய கலையோட பிறந்தவர் பிரத்யும்னன். அவன் சம்பாசுரனால் பிறந்த 10 நாட்களுக்குள்ளே அபகரிச்சு போகப்பட்டிருக்கான். அதாவது சம்பாசுரன் பிரத்யும்னன் பிறந்தோனையே சுவாமியை பழிவாங்கிறதுக்காக அந்த பிரத்யும்னனை அபகரிச்சுன்னு போகிறான். அந்த பிரத்யும்னன் நாளடைவில் சம்பாசுரனை கொன்னுட்டு ரத்தி தேவியோட தன்னோட நகருக்கு திரும்பி வர்றார். பிறகு பாக்யவதியான ருக்மியின் பெண்ணை அவர் கவர்ந்துண்டு மணந்துக்கிறார். ருக்மின்றது ருக்மிணியினோட அண்ணன். அப்போ தன்னுடைய மாமன் மகளை அவர் கவர்ந்துண்டு போய் மணந்துக்கிறார். அப்போ அவளுடைய புத்திரன் குணக்கடலான அனிருத்தன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அனிருத்தன் கிருஷ்ணருடைய பேரன். அவன் ரொம்ப குணவானா போற்றப்படுறான். அவன் ருக்மியின் பௌத்ரியான ரோச்சனையை மணந்துக்கிறான். அதாவது தன்னுடைய மாமன் பேத்தியை மணந்துக்கிறான். அதை அப்படி மணந்துக்கும் பொழுது அந்த விவாகத்துக்கு சுவாமி போகிறார். அப்போ விளையாட்டு சூதாட்டத்தில் சண்டை பகையில் பலராமரால் ருக்மி கொல்லப்படுறார். அதாவது விளையாட்டு இது பண்ணும்பொழுது அதில் ஒரு கலகம் உண்டாகி பலராமர் ருக்மியை வதம் பண்ணுற மாதிரி ஆகிடுறது. ருக்மிக்கு எப்பயுமே ருக்மிணியோடு பிறந்தார், சுவாமிக்கே ருக்மிணியை கொடுத்தாருன்னா கூட, ஆனால் அவருக்கு எப்பயுமே சுவாமியை கண்டா பிடிக்காது, பலராமரை கண்டாலும் பிடிக்காது. அவருக்கு எப்பயுமே அதோட தன்மையோடையே வாழ்ந்தவர் அவர். கடைசியில் பலராமரால் அவர் கொல்லவும் படுறார். இதில் மாயாவியான சம்பாசுரன் பிரத்யும்னன் பிறந்த 10 நாளுக்குள்ளே அவரை அந்த சமுத்திரத்தில் போய் எரிஞ்சுடுறார். அப்போ அந்த சமுத்திரத்தில் எரிஞ்ச பிரத்யும்னனை ஒரு குழந்தையாக இருக்க பிரத்யும்னனை ஒரு பெரிய மீன் வழங்கிடுறது. அந்த மீனை பிடிச்ச செம்படவர்கள் சம்பரனுக்கே அதை காணிக்கையாக கொடுத்துறாங்க, அதாவது அவளோட தெய்வத்துக்கு. அப்போ அந்த சமையல் கட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த மீனை. அப்போ அந்த சமையல்காரியாக இருந்தவன் முற்பிறவியில் மன்மதன் மனைவியாக இருந்த ரதி தேவி தான் அந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த பிறவியில் பேர் மாயாதேவி. மீன் வயிற்றில் ஒரு அதிசய குழந்தைய அந்த தேவி பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை மன்மதனாக இருந்தவன்றதையும் உணர்ந்து வளர்த்துன்னு வராங்க. அவன் யவ்வனம் அடைஞ்சதும் அவனை கொண்டு சம்பாசுரனை வதம் பண்ண வைக்கிறாங்க. பிறகு மாயாதேவி தன்னுடைய மாயால் ஆகாய மார்க்கமாக பிரத்யும்னனை துவாரகைக்கு அழிச்சுட்டு போய் கிருஷ்ணர்கிட்டையும் ருக்மிணிக்கிட்டையும் சேர்த்துறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிறப்போட ரகசியம் அவளுக்கு தெரிஞ்ச வாசி அவளால் அதை செய்ய முடிஞ்சுது. அந்த சமயம் நாரதர் சம்பரன் குழந்தைய திருடின்னு போனது முதல்ல விருத்தாந்தங்களில் எல்லாம் விளக்குறார் ருக்மிணிக்கு. முற்பிறவியில் மன்மதனாக இருந்து சிவபிரானால் எரிக்கப்பட்டு இப்போ பிரத்யும்னனாக வந்திருக்கவன் இவன் தான். மாயாதேவியாக பிறந்திருந்த ரத்தியோடு கூடி பல இன்னல்களை பிறகு இன்ப வாழ்க்கை அடைஞ்சான் அந்த குழந்தையான பிரத்யும்னன். இந்த கதையை பூரா நாரதர் விளக்குறார். இதோட நம்ம முதல் ஸ்லோகத்தை 82வது தசகத்தில் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.